السلام عليكم. وعليكم عليكم السلام. السلام. أعوذ وعليكم بالله السلام. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தவக்கல்து அலல்லா. பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லா. இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பிரபஞ்சத்தின் ரட்சகர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி நம்ம திக்ர் பண்றோம் இல்லையா? நம்ம தொழுகையில நம்ம சொல்றோம், புகழ் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கே உரியது அப்படின்னு சொல்லி நம்ம தொழுறோம். ஆனா அந்த பிரபஞ்சத்தின் இரட்சகர் எப்படிப்பட்டவருங்கிறத உணர்ந்து நம்ம தொழுகையில சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே விண்ணில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் இந்த பூமியுமே இந்த விண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இது எல்லாமே உள்ளடக்குனதான் பிரபஞ்சம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு உலகமா இருக்கு. இப்ப மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களின் உலகம், விலங்குகளின் உலகம், பறவைகள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகமா இருக்கு. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஜின்களின் உலகம், மலக்குகளின் உலகம், அணுக்களின் உலகம், பாக்டீரியா, அந்த மாதிரி அதோடைய உலகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அத்தனைக்கும் அதிபதியா அல்லாஹ் இருக்காரு. அப்படின்னு சின்ன ஒரு கற்றுக்கொள்ளுதலா இந்த விண் எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதா. ஸோ இதுல ஏதாவது தவறா இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. சரியா இன்ஷால்லா நம்ம சரி பார்த்து எடுக்கலாம். இந்த படங்கள் மூலியமா நம்ம பார்க்கும் போது இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதனால நம்ம படமாவும் இதனை காட்டுறோம். நீங்க படத்தை பார்த்துக்கிட்டே இன்ஷால்லா இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். அல்லாஹ் சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லாத ஒன்றிலிருந்து தான் நான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு 21:30 சொல்றாங்க, அவுது பில்லாஹி பெரு வெடிப்பு கொள்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. இருப்பு நிலைக்கு கொண்டு வர நாம் வெடிக்க செய்த ஒரே திடப்பொருளாக வானங்களும் பூமியும் இருந்தன என்பதை நம்பிக்கையற்றவர்கள் கண்டுகொள்ளவில்லையா? மேலும் அனைத்து உயிரினங்களையும் நாம் நீரிலிருந்து படைத்தோம், அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த இவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஒரு டைம்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சின்னதா அந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி ஒரு டாட்டா இருந்து அது அதிக வெப்பமும் அடர்த்தியும் கொண்ட நிலைக்கு அது மாறும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 13,800 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அந்த நிலை திடீர்னு விரிவடையுது. அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் அந்த முதல் வெடிப்பு நிகழுது. அததான் நம்ம ரெண்டு பார்க்குறோம். அப்படி அந்த வெடிப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா அந்த கேலக்சிஸ் ஒன்று ஒன்றா என்ன பிரபஞ்சத்தில் இருக்கோ அது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம நம்முடைய பூமியை பார்க்கலாம். இப்போ நம்ம பூமியை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க, இந்த பூமியை தான் நாம் வசிக்கத்தக்கதா ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இருட்டான இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமி படத்தை பாருங்க. இது மேலதான் நம்ம அமர்ந்திருக்கோம், நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம். அப்படி நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துல அப்படியே நம்ம சுத்தி வரோம். நம்ம ஒரு விண்ணக பயணத்துல தான் நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்பவாவது உணர்ந்திருக்கோமா? ஆனா அப்படி எதுவுமே இல்லாம தான் அல்லாஹ் இந்த பூமி மேல நம்மளை உட்கார வச்சு இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி காட்டிட்டு இருக்காரு. நம்ம இருக்கக்கூடிய ஒன்னதான் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோள்கள் எல்லாம் சேர்ந்ததான் சூரிய குடும்பம். சூரியன் இருக்கும், ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ், சேட்டன், புளூட்டோ, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் யூசுஃபுடைய அத்தியாயத்துல நம்மளுக்கு 11 கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் அது 13 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இந்த 13ல ரொம்ப சின்னதா தான் பூமி இருக்கு. இந்த 13லயே ரொம்ப சின்னதா தான் பூமி இருக்கு. அதுல கடைக்குட்டி ஒண்ணா வந்து மெர்க்குரி இருக்கு. அதை விட சின்னதா இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து பாக்குறோம். 33ல அல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் அவர்தான் இரவையும் பகலையும் மேலும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர். ஒவ்வொன்றும் அதற்குரிய சுற்றுப்பாதையில் மிதந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த கடல் மேல பார்த்தோம்னா ஒரு போட் போகும்ல, எப்படி அப்படியே மிதந்துக்கிட்டு போகும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல அப்படியே மிதந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே காற்று இருக்கு, அலைகள் அடிக்குது, ஆனா அது இஷ்டத்துக்கு போகும். அந்த காத்தோடைய திசைக்கு ஏத்த மாதிரி அது அப்படியே தடம் மாறி மாறி போகும். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, இது தன்னுடைய ஆர்பிட்ல தன்னுடைய வட்ட வரைக்குள்ள அப்படியே அது வந்து மிதந்து கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டு வட்ட வட்டமா தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த மாதிரி இல்ல. இந்த சூரிய குடும்பம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து எந்த கோடுகளும் இருக்காது. அதாவது ஒரு பொருள் வேகமா சுத்தும் பொழுது அது எப்படி இருக்கும்னா ஒரு வட்டத்தை உருவாக்கும். இப்ப நீங்க கையில ஒரு தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு வட்டத்தை காட்டிட்டே இருக்கும். ஆக்சுவலா இது கண்ணுக்கு தெரியாத, அதே சமயத்துல ஒரு சரியான ஒரு வட்ட பாதையில தொடர்ந்து இந்த சூரிய குடும்பத்துல உள்ள கோள்கள் சுத்தி வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் வந்து 13:2 சொல்றாங்க, கடவுள்தான் நீங்கள் காணக்கூடிய தூண்கள் எதுவும் இன்றி வானங்களை உயர்த்திய ஒருவர். பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு அவற்றின் வட்ட வரைக்குள் ஓடும்படி அவர் ஆக்கினார். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். மேலும் இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றார். உம் இரட்சகரை சந்திப்பதை குறித்து நீங்கள் உறுதிப்பாட்டினை அடையும் பொருட்டு. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் காணக்கூடிய தூண்கள் எதுவும் இன்றி நான் வானத்தை உயர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பால் மாதிரி ஒண்ணு இந்த மாதிரி அந்தரத்துல இப்படி நிற்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பலூனை விட்டோம் அப்படின்னா அந்த கயிறு கீழே இருக்கணும், நம்ம அந்த கயத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மேல அப்படி பால் மாதிரி அப்படி நிற்கும். இல்லை அப்படின்னா தூண் சப்போர்ட் கொடுத்து அது மேல வச்சா அது நிற்கும். அல்லாஹ் கேக்குறாங்க, எந்த ஒரு தூணுமே இல்லாம நான் எப்படி வச்சிருக்கேங்கிறத நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறாங்க. 22ல 65ல அல்லாஹ் சொல்றாங்க, பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு பணி செய்யறதுக்காக தான் ஆக்கியிருக்கேன். இந்த விண்ணக பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து பூமியின் மீது மோதிடாம அவர் தடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. மனிதர்கள் மீது கடவுள் மிக்க கனிவானவராக இருக்கின்ற கருணையாளர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இது எல்லாம் வந்து இந்த விண்ணக பொருட்கள் எல்லாமே எப்படி ஒன்னோட ஒண்ணு வந்து மோதாம இருக்கு. அவர் தான் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே அவரு ஈர்ப்பு விசை கொண்டு கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கோளு இன்னொரு கோளை அப்படியே புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் ஒன்னோட ஒண்ணு மோத விடாம நான் அப்படி புடிச்சு இழுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுல வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க 13:2. கடவுள் தான் நீங்கள் காணக்கூடிய தூண்கள் எதுவும் இன்றி அப்படின்னா, அப்ப காண முடியாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து படங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி ஒண்ணு போட்டுப்பாங்க. அதை போட்டு அவங்க பார்க்கும் போது அந்த லேசர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி காலை வச்சு தாண்டி தாண்டி போவாங்க இல்லையா. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு காஸ்மிக் வேப் அப்படிங்கிற ஒரு வலை பின்னல் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு வலை பின் அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்போட அல்லாஹ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நான் அமைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நம்ம பாக்குறது வந்து அதை ஜூம் பண்ணி காட்டும் போது நம்ம பாக்குறது, செகண்ட் பிக்சர்ல பாக்குறது வந்து
இந்த இந்த பிரபஞ்சம் முழுக்க அப்படியே பின்னி பிணையப்பட்ட ஒரு காஸ்மிக் வெப்னால அப்படியே சூழப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. எப்படி ஒரு பந்தல் அப்படியே படர விடப்பட்டு இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா எல்லாம் வந்து அதை பரப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அப்படி நம்மளுக்கு காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே லைட்டா ஒரு அசைவா அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பல மாதிரி ஒரு உறுதியான அப்படியே ஒரு இறுக்கமான அப்படியே ஒரு அமைப்பு மாதிரி இல்லாம, இப்போ ஒரு பெட்ஷீட் இருக்கு, அதை நம்ம ஒரு 4 முனையில பிடிச்சிக்கிட்டு அப்படி லேசா அசைச்சனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லேசா அப்படி கையை அசைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லேசா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறனால தான் இதுல உள்ள அந்த எல்லா கோள்களுமே மிதக்குது அப்படிங்கிறத. இப்போ ஒரு பலகனா அப்படியே நிக்கும்ல, இது அப்படியே நகல்றனாலதான் அது மிதக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத வந்து அல்லாஹ் நம்மளுக்கு 51வது அத்தியாயத்துல 47ல சொல்றாங்க. விரிவடையும் பிரபஞ்சம் எனும் கோட்பாடு உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய கரங்களால் வானத்தை நாம் நிர்மாணித்தோம், மேலும் நாம் தொடர்ந்து அதனை விரித்து கொண்டே இருப்போம். ஸோ இந்த இந்த பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு விரிவடைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லாம இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போய்க்கிட்டே இருக்கு, முடிவே இல்லாம அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பபிள் காம் வச்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே இழுதுங்களேன், அது அப்படியே இழுத்துக்கிட்டே வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த இந்த பிரபஞ்சம் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நம்ம நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா இதுல. இப்ப நம்ம ஒரு சூரிய குடும்பத்தை எடுத்துப்போம். நம்ம இருக்கிற சூரிய குடும்பம் வந்து அப்படியே இந்த தன்னுடைய ஆர்பிட்டுக்குள்ளேயும் அது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு அப்படியே சுத்திக்கிறது. அப்படியே இந்த பிரபஞ்சத்துடைய இதுக்கு ஏத்த மாதிரியும் அப்படியே அது போய்கிட்டே இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு இடமாலாம் இல்லை, நம்ம அப்படியே டெய்லி தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆனா நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு இடமா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடியுமே நம்ம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரு இந்த பூமியில இருந்து அப்படியே நம்ம அப்படியே நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். நகர்றதே தெரியாம நம்மளுடைய ரட்சகர் வந்து அப்படியே நம்மளை நகர்த்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. இது ஏன் நம்மளுக்கு இந்த நகர்றது தெரியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபிளைட்டை பார்த்தீங்கன்னா அது அது நகர்றதே நம்மளுக்கு தெரியாது. அது வேகமா நகர்ந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது நம்மளை விட்டு ரொம்ப தூரமா அது இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்மளை விட்டு தூரமா இருக்கு. நம்ம இந்த பூமியில அப்படியே இருந்து நகர்ந்து போகும்போது அது மேல அந்த சேஞ்சஸே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பிரபஞ்சம் இப்படி விரிவடைஞ்சுக்கிட்டே போற இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பொருட்களை கொண்டதா இருக்கு, அது எப்படிப்பட்டதா இருக்கு, எவ்வளவு வெயிட் கொண்டதா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பூமி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பூமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அதிவேகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. சுமார் 1670 கிலோமீட்டர் வேகத்துல அது தன்னைத்தானேவும் சுத்துது. 66,600 கிலோமீட்டர் வேகத்துல அது சூரியனையும் சுத்தி வருது. இப்படி அது விடாம சுத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு நிமிஷம் நின்றுச்சுன்னா நம்ம 50 பேர் அப்படியே சிதறி போய் அப்படியே இந்த பிரபஞ்சத்துல அப்படியே கீழே விழுந்துரும். ஆனா அல்லாஹ் நம்ம அப்படி ஒரு இடத்துல இருக்கோங்கிறதே தெரியாம நம்மளை வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்க வச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு சான்றா இருக்கு. சுத்துற பூமியில நம்ம நிலையா இருக்கிறதுங்கிற ஒண்ணு எவ்வளோ பெரிய சான்றா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கிறோமா? இந்த பூமி வந்து எவ்வளவு வெயிட் கொண்டதா இருக்கு. 5.97 இன்ட்டு 10/24 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தோடைய வெயிட்டையும் நம்ம பார்க்கலாம், ஆனா எதையுமே நம்மளால உணர முடியாது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 3 கிலோ அந்த குழந்தை அப்படின்னா தூக்கி பார்த்தா 3 கிலோ நம்மளுக்கு தெரியும். ஒரு 5 கிலோ அரிசி பையனா தூக்கி பார்த்தா அப்படியே அந்த அதோடைய வெயிட் வந்து நம்மளை அப்படியே இழுக்கும் கீழே, அந்த அதோடைய ஈர்ப்பு விசை நம்மளை இழுக்கும். அப்போ நம்ம அதை தூக்கும் போது அதோடைய கனம் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம இருக்கிறதே பூமிக்குள்ளதான் இருக்கோம். அப்போ இதை நம்ம எப்படி வந்து தூக்கி தெரிஞ்சுக்கிற முடியும், உணர முடியும்? உணரவே முடியாது. பூமிக்கு மேல வந்து
எல்லாம் நிலா வச்சிருக்காங்க. அது ஒரு துணைக்கோளா இருக்கு. அது ரொம்ப சின்னது தான். அது 7.35 இன்ட்டு 10/22 கிலோ. இப்ப இந்த 10/22ங்கிறது என்ன அப்படின்னா 7.35 போட்டிருக்கோம் இல்லையா, அதோட 22 ஜீரோ சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு அது வந்து வெயிட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுக்கு ஒண்ணுமே எல்லாம் தொடர்போடையும் வச்சிருக்காங்க. இப்ப நிலா வந்து பூமியுடைய கடலுடைய அலைகள் வர்றதுக்கு நிலா தான் காரணம். ஏன்னா அது பிடிச்சி இழுக்குது, அதன் மூலியமா தான் அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல பூமிக்கு வரக்கூடிய நிறைய அந்த கற்கள் வந்து பூமி மேல அடிச்சிடாம இதுவும் கொஞ்சம் பாதுகாப்பு வேலையும் பார்க்குது. இதே மாதிரி சாட்டின் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சாட்டான் அந்த மாதிரி இதுக்கும் நிறைய துணைக்கோள்கள் இருக்கு. அதோடைய வெயிட்லாம் நம்ம பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. இப்போ பூமி இந்த சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு கோள் நீங்கன்னா தெரியும். ஜூபிட்டர் வந்து எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 1.898 இன்ட்டு 10/27 கிலோ. நம்ம இருக்கிற பூமியை விட அந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய அது 318 மடங்கு பெருசு. இது வந்து எப்படி நிலா வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு வராம அது வந்து தடுக்குதோ அதே மாதிரியே இந்த ஜூபிட்டரும் நிறைய விண்கற்கள் வராம இந்த பூமிக்கு ஒரு அரணா இருந்து பாதுகாக்கவும் செய்து பெரிய ஒன்னாவும் இருக்கு. இந்த ஜூபிட்டருக்கு அடுத்து பெருசு வந்து சூரியன். சூரியனுடைய எடை அப்படின்னு பார்த்தோம்னா 1989 இன்ட்டு 10/30. இந்த நான் சொல்ற எல்லா எடைகள் கணக்கும் தோராயமானது தான். சுமார் 2 நானோ பில்லியன். அதாவது பூமியை விட 3,30,000 மடங்கு பெருசு. அவ்வளவு பூமிகளை அந்த சூரியனுக்குள்ள வைக்கலாம். இந்த சூரியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுவுமே ஒரு நட்சத்திரமா தான் இருக்கு. இதுதான் வந்து இந்த இந்த இருக்க அந்த கோள்களை ஃபுல்லா இழுத்துக்கிட்டு போறது இந்த சூரியனுடைய வேலையாவும் இருக்கு. சூரியனை விட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம சூரியனே இவ்வளவு வெயிட்னு பாக்குறோம்ல, இதுவே வந்து எவ்வளவு பூமியை உட்கொள்ளுது அப்படின்னு. இப்ப இதை விட பார்த்தோம்னா ரெட் ஜெயின் ஸ்டார்னு இருக்கு. அது வந்து சூரியனை விட 44 மடங்கு பெருசு. சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா 700 மடங்கு பெருசா இருக்கு. ஹைப்பர் ஜெயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பார்த்தா 1700 மடங்கு பெருசா இருக்கு. இந்த இந்த வெயிட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா அதை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிற முடியும்? இந்த பிரபஞ்சத்தின் வெயிட் அப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கு. இந்த நம்மளுடைய ரட்சகர் வந்து அதை அப்படியே வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு ஸ்டார், இந்த ஒவ்வொரு சூரியனுமே ஒரு ஸ்டார். இந்த ஒவ்வொன்றுமே வந்து கிட்ட கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஒவ்வொன்றுமே ஒளி தூரத்துல இருக்கு. ஒண்ணு வந்து 2 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. ஒண்ணு 2 to 4.24 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. சாதாரண இல்ல, இது வந்து ஒளியாண்டுகள். ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கே 3 லட்சம் கிலோமீட்டர் அது பயணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சூரிய வெளிச்சம் நம்ம பாக்குறோம்ல, அது வர்றதுக்கே நம்மளுக்கு 8 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்ல. இது வந்து நம்மளுக்கு ஒளியின் வேகத்துலதான் 8 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நம்மளுக்கு அவ்வளவு தூரத்துல இருக்கிறனாலதான் 8 நிமிஷம் ஆகுது. அப்போ 2 லட்சம், 2.5 லட்சம், 4.5 லட்சம் அப்படி ஒளியாண்டுகள்லாம் இருந்ததுன்னா அப்போ அந்த ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்குமான இடைவெளி எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கும். எவ்வளவு கேலக்சிஸ வந்து அல்லாஹ் இதுக்குள்ள வச்சிருக்காரு. அப்ப இது எவ்வளவு லட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் பயணிக்கக்கூடிய தூரமா இந்த பிரபஞ்சம் இருக்கும். ஆண்ட்ரமெடா கேலக்சி அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஒன்ன கணக்கிட்டு சொல்லணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அறிவு இருக்கணும் இல்லையா? சொல்ற அறிவும் இருக்கணும், புரிஞ்சுக்கிற அறிவும் இருக்கணும். நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவரா நம்மளுடைய ரட்சகர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு, அது உள்ள ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, கால்சியம், பாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்கு. இப்படி நட்சத்திரங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணுதான் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. புரோட்டீனா, டிஎன்ஏ செல்ஸா, கார்பனா எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு.
இப்ப இததான் வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதன் வந்து ஸ்டாருடைய டஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூமிக்குள்ள இருந்துதான் வந்து இந்த நட்சத்திரங்களுடைய கோர்கள் வந்து உருவாக்கப்படுது. அங்கே ஒண்ணு இருக்கு, இங்க நம்ம இருக்கோம். அதுக்குள்ள உள்ளதா நம்மளுக்குள்ளேயும் இருக்கு, நமக்குள்ள உள்ளதா அதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோர் அப்படின்னா மூலப்பொருள் அந்த மாதிரி உள்ளதா இருக்கு. ஆனா வேற வேற வடிவங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஜாட்ஜிபிடில படிச்சுட்டு இருந்தப்ப நான் அதுகிட்ட கேட்டேன், இதை நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு நான் மனுஷன் வந்து ஸ்டாரோடைய டஸ்ட் தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அது எனக்கு இந்த வசனத்தை எடுத்து 86ல 1 ஆகாயம் மற்றும் அல் தாரிக்கின் மீது. அல் தாரிக் என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா? பிரகாசமான நட்சத்திரம், பரிபூரணமாக ஒவ்வொரும் நன்கு பாதுகாக்கப்பட்டு உள்ளனர். மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். பீச்சப்பட்ட திரவத்திலிருந்து அவன் படைக்கப்பட்டான். அது கேக்குது. அல் தாரிக்க சொல்லிட்டு ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்? நட்சத்திரத்தை சொல்லிட்டு ஏன் படைப்பை பத்தி சொல்லணும்? ஏன்னா அதுக்குள்ள உள்ளதான் உனக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத அது சொல்லும் போது மாஷாலா அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் சாதாரணமா சொல்லல. ஒன்னோட ஒண்ணு அல்லாஹ் கனெக்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். இப்ப சித்தர்கள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா அண்டத்துல பிண்டம் இருக்கு, பிண்டத்துக்குள்ள அண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களா இருக்கட்டும், சூரியனுடைய ஒளியா இருக்கட்டும், இறைவன்கிட்ட இருந்துதான் எல்லாமே மொத்தம் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய அடிப்படை தத்துவமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து பூமியோட வெயிட் பார்த்தோம், ஜூபிட்டர் பார்த்தோம், சூரியன் பார்த்தோம். இப்படி ஒவ்வொன்றுமே எவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? சின்னதா வெயிட்டா வச்சிருக்காரு எல்லாம். ஒரு நட்சத்திரம் ரொம்ப குட்டிக்கான் போல இருக்கு. இப்ப நீங்க பலூன் எடுத்துக்கங்க. பலூன் காத்தா பெருசா இருக்கும். ஒரு கல் எடுங்க, அது வெயிட்டா சின்னதா இருக்கும். அந்த மாதிரி சுருக்கி கிறுக்கி சின்னதா எல்லாம் வச்சிருக்காங்க. இது ஒரு தனித்தனியா ஒன்றும் இருக்கு பிரபஞ்சத்துல. அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா அது நெபுலா. அதாவது இந்த நட்சத்திரங்கள் உருவாக காரணமா இருந்த துகள்கள் எல்லாமே அப்படியே மேல மிதக்குது. இது அப்படியே எல்லாம் கிராவிட்டி காரணமா அப்படியே சுருங்கி அதிக வெப்பத்துக்கு உட்பட்டப்பட்டு, அதாவது லட்சக்கணக்கான டிகிரிஸ் உட்படுத்தப்பட்டு அது புதுசா பிறக்குது. இதோடைய தொகுப்புமே இந்த பிரபஞ்சத்துலதான் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குன்னா வயசான நட்சத்திரங்கள். எல்லா நட்சத்திரமும் இல்ல, சில வயசான நட்சத்திரங்கள் நடுவுல துளை போல ஆகி அதோடைய கிராவிட்டினால அம்புட்டையும் உள்ளிழக்க ஆரம்பிக்குது. அதுதான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அதை பத்தி இன்னும் விஞ்ஞானிகள் உள்ள எப்படி அது போகுதுங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதோடைய வெயிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த தூரமா இருந்து தூரமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியன் மாதிரி வட்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இது ஸ்டார் ஷேப்ல தெரியுது இல்லையா? இது உண்மையான அதோடைய வடிவம் கிடையாது. எல்லா நட்சத்திரங்களுமே சூரியன் மாதிரி அப்படியே ஒரு டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். தூரமா இருக்கும் போது நம்மளுடைய கண்களுக்கு அதோடைய பிரதிபலிப்பு அப்படி காட்டப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒண்ணுல இருக்கு. இருள். இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த இருட்டான பகுதியில தான் அம்புட்டு பொருட்களுமே இருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணா இருக்கு. இது வந்து நட்சத்திரங்கள் அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே அது போய் சிதறிடாம, இல்ல அது சுத்துற வேகத்துல அது அப்படியே வெளியே போயிடாம புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இது காத்து மாதிரி. காத்த நம்ம உணர முடியும், ஆனா பார்க்க முடியாது. இதை நம்ம பார்க்க முடியும், ஆனா கிட்ட போனா அது வந்து இப்ப நம்ம வீட்டுல இருட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இருட்டு இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒண்ணா எல்லாம் இதை வச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து பசை போன்ற ஒண்ணு மூலியமா ஈர்ப்பு விசையின் மூலமா ஒன்ன இது வந்து அப்படியே புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே விளக்குகளை கொண்டு அலங்கரித்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்த இருள்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த அப்சர்வல் யூனிவர்ஸ் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். பல கேலாக்சிஸ் உடைய லோக்கல் குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இதுலயே சுமார் 100 முதல் 200 செக்டில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரஷாத்துடைய அந்த பின் அட்டவணையில கடவுளின் வல்லமைங்கிற தலைப்புல அவங்க ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அதுல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு குவிண்டிலியன் நட்சத்திரத்தை எடுத்து நம்ம இரவு பகலா என்ன ஆரம்பிச்சோம்னா ஒரு வினாடிக்கு ஒரு நட்சத்திரம் நம்ம என்ன ஆரம்பிச்சாலே 3200 கோடி வருஷங்கள் ஆகும். அது இந்த பிரபஞ்சத்தின் வயசை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சமும் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ அவங்க எழுதுனது வந்து 20 பில்லியன், அதாவது 2000 கோடின்னு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அது 9300 கோடியா அது அப்படியே விரிவடைஞ்சு போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொன்றுடைய அந்த எடை இருக்கு இல்லையா, அவ்வளவு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் அவ்வளவு கால இடைவெளியில இருக்கு, அவ்வளவு வெயிட்டானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுதா அப்படின்னா முடியல. இந்த இந்த ஒவ்வொரு யூனிவர்ஸுமே அப்சர்வர் யூனிவர்ஸ், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. சூரிய குடும்பங்கள், மில்கி வே, ஆண்ட்ரமெடா கேலக்சி, சூப்பர் கிளஸ்டர், விர்கோ கிளஸ்டர், அப்படியே அது வந்து அந்த பிரபஞ்சங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேர்ல போய்க்கிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சூரிய குடும்பங்கள் நம்மள மாதிரி ஒரு குடும்பம் தான். இப்ப நம்ம நிறைய வீடுகள் இருந்தா ஒரு கிராமம், அந்த கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஊர், அந்த ஊர்கள் சேர்ந்து ஒரு மாநகராட்சி, மாநகராட்சிகள் சேர்ந்து ஒரு டவுன், டவுன்கள்லாம் சேர்ந்தா ஒரு நாடு, நாடுகள் எல்லாம் சேர்ந்தா ஒரு கண்டம், கண்டங்கள் எல்லாம் சேர்ந்து உலகம். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பா நட்சத்திரங்களும் கோள்களும் அப்படியே இந்த பிரபஞ்சத்தை அண்ணி வகுத்து நிக்குது. அப்படியே அவ்வளோ விண்கற்களோட எல்லாம் வந்து அதை வந்து டிசைன் பண்ணி நான் எப்படிப்பட்டவருங்கிறத நீ பாரு அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி அப்படி காட்டுறாரு. இந்த வெயிட்டை வச்சு இழுக்கிற ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு 4 அரிசி பை அதுல வைங்க, வச்சு அதை இழுத்து பாருங்க, நம்மளால இழுத்துக்கிட்டு போக முடியுதா அப்படின்னு. அப்புறம் எவ்வளவு விண்ணக பொருட்கள், அவ்வளவு வெயிட்டான பொருட்களை அவர் இழுக்கிறாரு அப்படின்னா அந்த டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா நம்மளுடைய கடவுள் எவ்வளவு பலம் வாய்ந்தவரா, எவ்வளவு வெயிட்டானவரா, எவ்வளவு சக்தி நிறைந்தவரா இருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, கலை எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அப்படி இதை வந்து நான் வந்து அப்படியே என்னுடைய வலக்கரத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். இதை அப்படியே மடக்கிடுவேன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம வலக்கரத்துல ஒண்ணு வச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நசுக்கிடுவோம். நம்மளுக்கு அப்படியே அது தூசி மாதிரி இல்லையா, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி நம்ம இதை தாண்டியும் இதுவே நம்மளுக்கு புரியல, இதை தாண்டி இன்னும் 6 பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அடுக்கடுக்கா நான் படைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத பிரபஞ்சங்கள்லாம் அது எப்படி இருக்கும். இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால வந்து புரிஞ்சுக்கிறவே முடியல. ஆனா ஆனா இதை நம்ம ஒரு சிறு துளியேனும் உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சரியானவங்க, இனிமேலாவது நம்ம ரொம்ப சரியானவங்களா இருப்போம். இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் பொழுது நம்ம நம்ம பூமிங்கிறது இதுல நம்ம தேடணும். எங்க இருக்கோம் நம்ம? ஒரு ரூமுக்குள்ள மணலை கொட்டி ஒரு மூலையில ஒரு தூசி தான் பூமினா அதுவே ஒண்ணும் இல்லாதது அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய நாமெல்லாம் யாரு? அவ்வளவு சின்ன ஒரு பூமிக்குள்ள ஒரு சின்ன உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு நம்மளுக்கு ஆணவம். எனக்கு இத படிக்கும் போது ஆணவம்லாம் அடங்குது. உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு அதை தெரிஞ்சுக்கிறது கூட அறிவில்லை, உனக்கு அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது கூட அறிவில்லை. ஆனா இதையெல்லாம் சாதாரணமா படைச்சு வச்சிருக்கிற அந்த ரட்சகர் எப்படிப்பட்டவர்? அவர் நினைச்சாருன்னா அம்புட்டி அப்படியே பொடி பொடியாக்கி வானத்தை அப்படியே தகர்த்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேனா, நான் தான் இருப்பு நிலையில இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரட்சகரா நம்ம இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவருடைய இருப்பு மட்டும்தான் நிரந்தரமானது அப்படிங்கிறதை நம்ம பாக்குறோம். அப்போ இவ்வளத்தையும் படைச்சு பாதுகாத்து அப்படி ஒரு அசைவு ஒரு மோதலும் இல்லாம அப்படி பயங்கரமா திட்டமிட்டு வச்சிருக்கிற கடவுள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை திட்டமிடுவதற்கு திறன் இல்லாதவரா? அவர் எப்படிப்பட்ட ரட்சகரா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோமா?
மிஸ்டேக் நம்ம பக்கம்தான் இருக்கு. நான் நைட்டெல்லாம் நோம்புல திக்ரு பண்ணும்போது இந்த பூமி மேல நான் உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு இறுக்கமான மனதோட அப்படியே யூனுஸ் கேட்கிறாரு இல்லையா, லாயிலாக இல்லா அந்த சுபுகானக்க இன்னி குண்டு மினத்தாலிமீன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த அந்த துவாக்களை நம்ம கேட்டுட்டே இருக்கணும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் ஈடு இணை இல்லாத ஒப்பில்லாத ஒரு இரட்சகர். பரிபூரணமான அதிகாரத்திற்கும் அரசாட்சிக்கும் உரிமையாளர் அவர், உடைமையாளர் அவர். அவருக்கு எந்த பங்குதாரரும் இல்லை. சொத்த பிள்ளைகளை மகான்களை மாட அத இதன்னு நம்ம இணையா வைக்கிறோம் இல்லையா. அவர்தான் பிரபஞ்சத்தின் இரட்சகர், ஒரே ஒரு இரட்சகர், இது அத்தனையும் படைச்சவர் அப்படிங்கிறத உணர்ந்து தொழுவக்கூடியவர்களாக, உணர்ந்து வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.